காவிரி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும் நிலையில் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளியில் உள்ள நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது மீண்டும் காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது, அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றியும் சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. இந்த காவிரி குறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வரவுள்ள நிலையில், அதாவது இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் தமிழக எல்லை பகுதியில் தொடர்ந்து 14வது நாளாக தமிழக பேருந்துகள் கர்நாடகாவுக்கு இயக்கப்படவில்லை. அதே போல தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களும் கர்நாடகா பகுதிக்கு இயக்கப்படுவதில்லை. அதே போல 9வது நாளாக கர்நாடகா பேருந்துகள் தமிழகத்துக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. தற்போது அத்திப்பள்ளி என்ற எல்லை பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று இந்த தீர்ப்பு வர உள்ள நிலையில் இன்று ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த பகுதியில் நிலவிட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இன்று எதிர்பார்த்ததை விட அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பெங்களூர் நகரம் முழுவதுமே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே பெங்களூர் பகுதியில் முழுவதுமான சாலைகள் அனைத்துமே வெறிச்சோடி காணப்படுகின்றன. அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் துணை ராணுவ படையினர், அதிரடி படையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த எல்லை பகுதியிலுமே அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு, குறிப்பாக 56 போலீசார் இந்த பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் குண்டு கருவிகளும் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு வரும் பட்சத்தில் ஏதேனும் ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ நடக்கும் பட்சத்தில் அதை தடுப்பதற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்பாக, அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இந்த பகுதியை ஆய்வு பண்ணி பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையிடம் கேட்டறிந்தார். எல்லைப் பகுதியில் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் நடத்திய ஆய்வு குறித்து விரிவாக சொல்லுங்க ரியாஸ். நிச்சயமா. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது கடந்த முறை அதாவது உச்சநீதிமன்றம் தண்ணீர் திறப்பதற்கு அனுமதி அளித்து தொடர்ந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடித்தது. ஏராளமான பஸ்களும் தீக்கிரையாக்கப்பட்டன, தமிழர்களும் தாக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த தீர்ப்பு ஒருவேளை தமிழகத்துக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் வன்முறை வெடிக்கும் இங்கு வெடிக்குமா என்ற முன்னேற்பாடு பணியாக ஏராளமான போலீசார் வைக்கப்பட்டு தற்போது உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் அது குறித்து பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து தற்போது எல்லை பகுதியில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது என்ற தகவல் அறிந்து தற்போது இந்த பகுதியில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, அதாவது பெங்களூரில் இருக்கும் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குவதற்கு அனைத்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதாவது தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாது என தெரிவித்தார். அதே போல இங்கு பெங்களூர் பகுதியில் கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாகவும், குடிநீருக்கே தண்ணீர் இல்லை, தமிழகத்துக்கு நாங்கள் தண்ணீர் திறந்து விடுவதை ஏற்றுக்க முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து இந்த பகுதியில் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் அவர்களிடம் எவ்வளவு பேர் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கீங்க, எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க என்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த கேபிஎன் இந்த பஸ் எரிப்பு தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பரமேஸ்வர் தெரிவித்தார். அதே போல மாண்டியா பகுதியிலும் 4 நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் விவசாயிகள் தொடர்ந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மாண்டியா பகுதியில் இன்று காலை விவசாயிகள் அதாவது அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக காவிரி தாய்க்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு இன்னும் வரவுள்ள நிலையில் குறிப்பாக இந்த எல்லை பகுதி மற்றும் மாண்டியா பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. சரண்யா, இன்று காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் சற்று பதற்றம் அதிகரித்துள்ளது. அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கர்நாடக அமைச்சரின் ஆய்வு பற்றியும் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.